40 பேர் வரக்கூடிய திருமணத்திற்கு 4000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை அந்த பீதாம்பரமாக கட்டி போனால்தான் நமக்கு மதிப்பு மரியாதை என்று நினைக்கக்கூடிய எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தை பொசுக்க வேண்டும்ங்கிறாங்க. உபனிஷத் பறவைன்னே ஒரு பறவை உண்டு. அது பழங்களையே உண்ணாது. அதற்கு தோற்பும் இனிப்பும் கசப்பையும் பற்றி கவலை இல்லை. ஏன்? எதை வேண்டும் என்பதை விட எது வேண்டாம் என்று ஒதுக்கத் தெரிகிறது. நாம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர அடுத்தவருக்கு பங்கிட்டு உதவ நினைப்பதே இல்லை. அன்புக்குரியவர்களே, ஆண்டவனை அடைவதற்கு 1000 வழிகள். அபிஷேகம் செய்யலாம், அன்னதானம் செய்யலாம், பூஜை செய்யலாம், மந்திரங்கள் சொல்லலாம், ஜபம் செய்யலாம். இவற்றையெல்லாம் விட எளிமையான முறையில் இறைவனை அடைவது குறித்து ஒரு கட்டுரை படித்தேன். எளிமை என்பதனுடைய நோக்கம் என்ன? கண்மூடி தவமிருந்து கமண்டலம் எடுப்பது, உத்திராட்சம் எடுத்து உருட்டுவது மட்டுமல்ல தவம். எல்லாம் இருந்தும் ஆடம்பரம் இல்லாமல் எளிமையாக இருப்பது. கருமையாக இருப்பது, கஞ்சத்தனமாக இருக்கிறது வேற, சிக்கனமாக இருக்கிறது வேற, எளிமையாக இருக்கிறது வேற. வாழ்க்கையில் எல்லா வசதியும் இருந்த போதும் உண்மையான துறவு வாழ்க்கை வாழ்ந்தார் அல்லவா 68வது பீடாதிபதி மகா பெரியவர். அது துறவு. வசதிகள் வந்தபோதும் பணத்தை கையில் தொடாமல் எளிய வாழ்க்கை வாழ்ந்தார் அல்லவா ராமகிருஷ்ண பரமஹம்சர். அது வாழ்க்கை. எல்லாம் இருந்தபோதும் திருச்சுழியிலிருந்து புறப்பட்டவர் திருவண்ணாமலையில் தஞ்சம் புகுந்த போதும் ரமணராகவே வாழ்ந்தார் அல்லவா. அது எளிமை. இப்படி இந்த எளிமையின் இலக்கணத்தை அடுக்கிக்கிட்டே போகலாம். நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துப்போம். 4 செவருக்குள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய தாயோ தங்கையோ மனைவியோ 40 பேர் வரக்கூடிய திருமணத்திற்கு 4000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை அந்த பீதாம்பரமாக கட்டி போனால்தான் நமக்கு மதிப்பு மரியாதை என்று நினைக்கக்கூடிய எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தை பொசுக்க வேண்டும்ங்கிறாங்க. இப்போ ஆசையை அடக்குன்னு சொல்கிறதில்லை, எல்லாம் இருந்தும் ஆசையை துறப்பது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு சித்தார்த்தன் புத்தனாக மாறிய கதை தெரியும். ஒரு வனத்துக்குள்ளே போகிறார் அவர். சிம்சாயா அப்படின்னு ஒரு பெரிய மரம், இலையெல்லாம் உதிர்ந்து அது மொட்டை மரமாக, கட்டை மரமாக, குட்டை மரமாக நின்று கொண்டிருக்கிறது. அதன் கீழே இந்த புத்தர் யார்? ஆசைகளை துறந்து, பற்றை துறந்து, பதவியை துறந்து இந்த சித்தார்த்தன் புத்தனாக மாறினானே, அந்த புத்த தலைவன் அப்படியே மரத்தில் உட்கார்ந்து கீழே அமர்ந்து கொண்டு தியானம் செய்து கொண்டிருக்கிறான். கடும் குளிர், உடம்பில் மேலாடை இல்லை, கம்பளி இல்லை, பக்கத்தில் அக்னி ஜுவாலை இல்லை. வீட்டு வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்தும் துறந்தும் கடும் குளிரில் சிம்சாயா மரத்தடியில் இருக்கக்கூடிய புத்தரை பார்த்து மற்றொரு புத்த பிட்சு கேட்டார், ஞானியே, தலைவரே, இப்படி கடும் குளிரில் இருக்கிறீர்களே, உங்களுக்கென்று ஒரு வீடு இல்லை, போர்த்தி கொள்ளக்கூடிய கம்பளி இல்லை, அந்த குளிரை தணிக்கக்கூடிய அக்னியான நெருப்பு ஜுவாலை இல்லை, இப்போதுமா நீ மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டவுடன் அவர் ஒற்றை புன்சிரிப்போடு சொன்னார், மகனே, பல பேர் வீட்டுக்குள் இருக்கிறார்கள், பஞ்சனையில் படுத்திருக்கிறார்கள், பட்டு பீதாம்பரத்தில் கால் வைத்திருக்கிறார்கள், அமிர்தத்தை உண்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் இன்பமாக இருக்கிறேன் என்று சொல்வதில்லை. ஏதோ ஒரு துன்பம் தங்களை தொற்றிக்கொண்டதாக சொல்கிறார்களே. எனவே இதுவா அதுவா என்று நீ முடிவு பண்ணிக்கோ. உபனிஷத் கதைகள்னு ஒன்று உண்டு. இந்த பறவை இருக்குது பாருங்க, அது பழத்தை கொத்தி திங்கும். இனிப்பாக இருக்கும்போது முகம் மலர்ச்சியாக இருக்கும், ஒரு துவர்ப்பாக கசப்பாக இருக்கும்போது முகம் அஷ்ட கோணல் ஆயிக்கும். உபனிஷத் பறவைன்னே ஒரு பறவை உண்டு. அது பழங்களையே உண்ணாது. அதற்கு தோற்பும் இனிப்பும் கசப்பையும் பற்றி கவலை இல்லை. ஏன்? எதை வேண்டும் என்பதை விட எது வேண்டாம் என்று ஒதுக்கத் தெரிகிறது.
நாம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர அடுத்தவருக்கு பங்கிட்டு உதவ நினைப்பதே இல்லை. ஒரு சீடர் தன் குருவின் குளியலறைக்கு உதவி செய்வதற்காக வெந்நீரை எடுத்து வந்தார். எடுத்து வந்த வெந்நீரை குரு குளிக்கக்கூடிய தொட்டியில் இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த நீரில் இணைத்தார். அந்த கலக்கிறது, பச்சை தண்ணியில் வெந்நீரை ஊற்றுறது, வெந்நீரில் பச்சை தண்ணியை ஊற்றுறது, இப்படி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும். மிச்சம் குடத்தில் இருந்த தண்ணியை மண்ணில் கொட்டினார். குரு நேராக தொட்டிக்குள்ளே வந்து இறங்கி அந்த வெதுவெடுப்பு சூடில் அப்படி குளிச்சுட்டு நிமிந்து பார்த்தார். இந்த குடத்து தண்ணி மண்ணில் ஈரமாக இருந்ததை பார்த்தார். சீடரை கூப்பிட்டார். ஏன் அதை கொட்டினேன்னு கேட்டார். இல்லை, தேவைக்கு முடிஞ்சு போச்சு, மண்ணில் கொட்டினேன்னு. மகாபாவி, இந்த தோட்டத்தில் கொட்டியிருக்கக்கூடாதான்னு. பெரிய வேதங்கள் சொல்லலை, மந்திரங்கள் சொல்லலை. மகாபாவி, அந்த தண்ணியை இந்த தோட்டத்தில் கொட்டியிருக்கக்கூடாதா? ஏன்? தோட்டத்தில் கொட்டினா ஒரு பூ பூப்பதற்கு, ஒரு காய் காப்பதற்கு, ஒரு பழம் வருவதற்கு அதற்கு உயிர்ப்புத்தன்மையை கொடுத்திருப்பாயே, ஏன் இதை செய்யவில்லை? நீ எப்படி சீடனாக இருக்க முடியும்? அந்த சொன்ன குருவுக்கு என்ன தெரியுமா பேர்? ஒரு சொட்டு தண்ணீர் குருன்னு பேர். அதனுடைய நோக்கம் என்ன? பிறருக்கு வாழ்க்கையில் ஈந்து கொடுத்து மகிழு. நீங்கள் பாருங்கள், எல்லாம் இருந்த புத்தன் எதுவும் வேண்டாம் என்று வாழ்கிறான். அதுவும் ஞானத்தின் திறவுகோள். உபனிஷத் கதையில் பறவை அது வேணும் இது வேணும்னு திங்கக்கூடிய படங்களை தெரியுது. எல்லாவற்றையும் துறப்பதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறது. மூன்றாவதாகிய குரு கதையில் என்ன தெரிந்து கொண்டோம்? ஒரு சொட்டு தண்ணீரை கூட தேவைக்கு மீதினொன்று கொட்டணும்னு நினைக்கிற மனசு அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும்னு தோட்டத்து செடியில் ஊற்ற வேண்டும் என்கின்ற எண்ண மலர் பூக்காத போது நீ என்ன தவமும் கடுமையான பயிற்சியும் இருந்து பயன் என்ன? இந்த வாழ்க்கை சித்தாந்தங்களை பார்த்தால் இறைவனை நோக்கி நாம் செல்ல வேண்டாம், இறைவன் நம்மை நோக்கி வருவான் என்கின்ற ஞானக்கதவு நமக்கு திறக்கிறது. இது போன்ற செய்திகளோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.